அட போனது தான் போனேன், காருக்கு காவலனாகவா போய் சேர வேண்டும்? நீங்கள் உங்களுக்கு மான மரியாதை பற்றி கவலை இருக்காது, எங்களுக்கு கொஞ்சம் வெட்கமாக இருக்கிறதே. அட என்னடா கிரகம், நாங்கள் இப்படி வச்சிருந்தோமே. ஆனால் பிரச்சனை இல்லை என் அன்பு சொந்தங்களே, நான் சொல்லுகிறேன், கூடி நிற்கிற கூட்டத்தை பார்க்கிற போது யாரெல்லாம் வேலை செய்ய முடியாதபடிக்கு தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களெல்லாம் எழுந்து வேலை செய்ய களம் தந்திருக்கிறது, களம் தந்திருக்கிறது. 7.5 சனி நீங்கி இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இனி சுக்கிர திசைதான், ஒரு வயலும் தடுத்து நிறுத்த முடியாது. எனவே கழகத்தினுடைய இந்த கழகத்திலிருந்து நிறைய கொண்டு போனால் அதெல்லாம் நம்ம மறுக்கல. ஏற்கனவே திமுகவுக்கே 9 மினிஸ்டர் நம்ம தான் கொடுத்தோம், 9 மினிஸ்டர் நம்ம தான். ஆமாம், அது எல்லாம் சேர்த்து 13, அத்தனை நம்ம தான் கொடுத்து வச்சுருந்தோமா. இப்போ இவர் வர்றாரு, இவருக்கும் கொஞ்சம் கொடுக்குறோம். அவன் என்ன பண்ணான்னா, நம்மகிட்ட மினிஸ்டர் அந்தவங்கள கூட்டிகிட்டு போயிட்டான், நம்மகிட்ட சட்டமன்ற உறுப்பினராக அந்தவங்கள கூட்டிகிட்டு போயிட்டான். ஒருத்தர் சும்மா முதலமைச்சர்னு சொல்லி வச்சுருந்தோம், அவரையே கூட்டிகிட்டு போயிட்டான். ஆனால் நீங்கள் ஒன்றை கவனியுங்கள் என் அன்பு சகோதரர்களே, கழகத்தினுடைய தொண்டர்களே, தோழர்களே, கவனியுங்கள். எம்எல்ஏவை கூட்டிகிட்டு போனால், அமைச்சரை கூட்டிகிட்டு போனால், முதலமைச்சரை கூட கூட்டிகிட்டு போனால், இந்த கழக தொண்டனினுடைய கணுக்கால் ரோமத்தை கூட தொட முடியல. ஒரு தொண்டனும் நகரல. தமிழ்நாடு முழுக்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் இன்னும் தாங்கள் உயர்த்திய விரலை இறக்கி பிடிக்கவில்லை. புரட்சி தலைவர், புரட்சி தலைவி அம்மாவின் பாதையை மறக்கவில்லை. புரட்சி தமிழரின் பாதையிலே இன்றைக்கு அவர்கள் ஒன்றிணைய தயங்கவில்லை. கழகம் உயிர்ப்போடு இருக்கிறது. மாவட்டத்தில் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இன்னைக்கு இந்த கழகம் இவ்வளவு உயிர்ப்போடு இன்னைக்கு ஆர்ப்பாட்டத்தை நடத்துதுன்னா எவ்வளவு வலுவா இருக்கிறோம்ங்கிறத பாருங்க. அப்ப நாம நின்று களத்திலே இந்த வேலையை செய்ய என்றைக்கும் தயங்கவில்லை. மக்களுக்காக, விவசாயிகளுக்காக, விவசாய தொழிலாளர்களுக்காக, மீனவர்களுக்காக நாம் நிற்கிறோம். விஜய் அவர்கள் பேசுகிற போது சட்டமன்றத்தில் எழுந்து பேப்பரை பார்த்து படிக்கிறார். படிக்கிற போது சொல்றாரு, நானே கர்நாடகா போகலாம் என்று இருந்தேன். எனக்கெல்லாம் உண்மையிலே நெஞ்சு வலியே வந்துருச்சு. இங்கே நீங்கள் ஒன்றும் வேண்டாங்க, நம்ம சும்மா சாதாரணமாக விவசாய தொழிலாளர்கள் நிலத்துக்கு போய் களை எடுத்துட்டு பாங்க பாருங்க. அவியில் ஒருத்தர் கூப்பிட்டு கேட்டாலே அவி சொல்லிடுவாங்க, காவிரியில் என்ன பிரச்சனை, எத்தனை நாள் ஓடிட்டு இருக்குதுன்னு. ஒரு நாட்டின் முதலமைச்சர் போகலாம் என்று நினைத்தேன், ஏன் போகல? அவர் வர வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். ஐயோ ஆண்டவா, விஜயபாஸ்கர் சரியான இடத்துக்கு தான் போயிருக்கிறார். மானம் மரியாதை இருக்கிறவனோடு அவரால் புழங்க முடியாது. சரியாகத்தான் போயிருக்கிறார், தவறில்லை. அவருக்கு நம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.